நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு உங்கள் ஃபோனில் கூகுள் ஆப் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு 2 அருமையான செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் தேவைக்கு த்ரூ ஷேர் பண்ணுறது மூலமா. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசரை சைடில் வச்சுட்டு கூகுள் ஆப்பில் இந்த 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆப் மூலியமாக நீங்கள் எந்த ஒரு இதையும் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்ச் பண்ணும்போது அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி சர்ச் பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸிட் பண்ணி வெளியே போயிடுவீங்க. மறுநாள் கூகுள் ஆப்பில் போய்ட்டு மறுபடியும் அதை நீங்கள் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. பட் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில், இந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் இந்த செட்டிங்கை நீங்கள் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்கூடாது. ஏன்னா நீங்கள் மொபைலை யார்ட்டையாவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுள் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத அவரால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்த எல்லாமே டெலிட் ஆகிடும், அதாவது ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு செட்டிங்கை நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே இப்படி தான் இருக்குங்க அதோட மெயின் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறம் பாட்டம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க போகிற ஒரு செட்டிங் என்னென்னா ரீசெண்ட்டுங்கிறத நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சி வாட் யூ ஹவ் ஃபவுண்ட், கடந்த காலங்களில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, அதே மாதிரி சி ஆல் ஆஃப் யுவர் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இதில் 5 பேஜ் இருக்குது. அதில் ஃபைண்ட் தட் பேஜ், கம்பேர், அதுக்கப்புறம் ஸ்வைப் அப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த ரீசெண்ட்டை நம்ம எப்படி ஆன் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். போனதுக்கப்புறம் ஜெனரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பேஜஸ், இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேஜும் அந்த ரீசெண்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்போல்லாம் நீங்கள் மறுபடியும் கூகுள் ஆப்புக்குள்ளே வரீங்களோ ஸோ அந்த செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இது ஆஃபில் இருக்குது, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க அதெல்லாம் கூகுள் ஆப் ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆல் பேஜஸ் இன் ரீசெண்ட் வில் பி ரிமூவ்ட், ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது ஒரு செட்டிங். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கூகுள் ஆப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி, இதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வழக்கம் போல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. அதே மாதிரி வீடியோவுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.